வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அரசு செவிலியர் கல்லூரி மற்றும் இந்திய மனநல சிகிச்சை செவிலியர் அமைப்பும் நடத்தும் முதலாம் ஆண்டு தேசிய கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், இந்திய செவிலியர் குழு தலைவர் திலீப்குமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இன்றிலிருந்து 3 நாட்கள் நடைபெறும் இக்கருத்தரங்கில் 21 மாநிலங்களில் இருந்து செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் செவிலியர் கல்லூரிகள் அதிகமாகவே உள்ளது. ஏழை குழந்தைகள் மருத்துவ கல்வியை பெறும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி இருப்பதுடன் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகின்றது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது சிறப்பு மருத்துவ சிகிச்சை அதிகமாகி வருகின்றது. ஆகவே அதற்கு ஏற்ப செவிலியர் கல்வியில் மேற்படிப்புகளை புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தி சிறப்பு சிகிச்சைக்கு ஏற்ப பயிற்சிகள் அளிக்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், புதுச்சேரி சிறிய மாநிலமாகவே இங்கு அதிகமானோர் செவிலியர்களாக படித்து முடித்து வெளிமாநிலம் வெளிநாடுகளில் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி ஓடைவெளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் மற்றும் பெரம்பணி மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஆளுநர் கைலாஸ்நாதன் கலந்து கொண்டார். மேலும் சபாநாயகர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் பஞ்சாயத்தார், மணவெளி தொகுதி அவைத்தலைவர் மூர்த்தி, வார்டு செயலாளர் தர்மேந்திரன், மூத்த நிர்வாகி ஸ்ரீனிவாசன், புறநாங்குப்பம் கார்த்திகேயன் சிறப்பாக செய்தனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்றனர். காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து சென்ற படகில் காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த 13 மீனவர்களை கடந்த மாதம் இரவு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கைது செய்துள்ளனர். இதில் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் செந்தமிழ் மற்றும் பாபு என்கின்ற 2 மீனவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் காயமடைந்த மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காது மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து இன்று காரைக்கால் மாவட்ட மீனவ காங்கிரஸ் கட்சி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை, தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல். முருகன், டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பெற்றுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இங்கிலாந்தை பின்தள்ளி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா 5வது நாடாக உள்ளது. 2027இல் 3வது நாடாக முன்னேறும். அடுத்த 25 ஆண்டு வளர்ச்சிக்கான மிக சிறந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 3432 கோடி புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 1450 கோடி ஜிப்மருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 186 கோடி புதுச்சேரியின் குடிநீர் தேவைக்காக ஒதுக்கீடு. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே ரயில்வே நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கத்தோடு இந்த பட்ஜெட் போடப்பட்டுள்ளது. இந்தியாவை முன்னேறிய நாடாக இந்த பட்ஜெட் கொண்டு செல்லும். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம் அனைத்து மாநிலங்களுக்கான திட்டம். தேவையான பட்ஜெட் புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை, தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பாஜக மாநில பொறுப்பாளர் சுரானா, மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடன் இருந்தனர். சர்வதேச அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டி கடந்த வாரம் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச உள் விளையாட்டரங்கில் தொடங்கி நடைபெற்றது. இந்த போட்டியில் சர்வதேச அளவில் 1200 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் இந்திய அளவில் புதுச்சேரியை சேர்ந்த 12 வீரர்கள் உட்பட 200 விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என்ற 3 பிரிவில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் 25 கிலோ பிரிவு முதல்
90 கிலோ பிரிவு வரை நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் சீனியர் பிரிவில் 85 கிலோ பிரிவில் மோகன் ராம் வெள்ளிப்பதக்கம் மற்றும் வெண்கலப் பதக்கமும், 60 கிலோ இடைப்பிரிவில் யோக விக்னேஷ் வெண்கலப் பதக்கம் மற்றும் 55 கிலோ பிரிவில் ராஜ கணபதி வெண்கலப் பதக்கங்கள் பெற்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்ற மகிழ்ச்சியோடு புதுச்சேரி திரும்பிய இவர்களுக்கு புதுச்சேரி ரயில்வே நிலையத்தில் கிக் பாக்ஸிங் சங்க நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் வெற்றி பெற்றதற்காக மாலை அணிவித்தும் சால்வி மற்றும் பூங்கொத்துகள் வழங்கியும் பாராட்டுகளை தெரிவித்தனர். இதுகுறித்து விளையாட்டு பயிற்சியாளர் கூறும்பொழுது, சர்வதேச அளவில் விளையாடி வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். கிக் பாக்ஸிங் சங்க தலைவர் இளங்கோ கூறும்பொழுது, சர்வதேச அளவில் விளையாடி வெற்றி பெற்று திரும்பும் பொழுது அவர்களுக்கு தமிழக உள்ளிட்ட பல மாநில அரசுகள் பண முடிப்புகள் வழங்கி அரசு கௌரவிக்கின்றது. அதுபோன்று புதுச்சேரி அரசும் பண முடிப்புகள் வழங்கி விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். உடல் ஆரோக்கியம் மற்றும் மன வலிமையை மேம்படுத்தும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். மாணவர்களின் உடல் வலிமையும் மன வலிமை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் திருக்கனூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கொக்கோ வீராங்கனை பாக்கியலட்சுமி, தனியார் பள்ளியின் தலைவர் அருண் ஆகியோர் இந்த மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்தனர். இதில் 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இந்த மாரத்தான் ஓட்டமானது வண்ணாடிப்பட்டில் துவங்கி திருக்கனூரில் முக்கிய சாலைகள் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ், ரொக்க பணம் பரிசுகளாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உப்பளம் தேக்வண்டா கலை சார்பில் நடைபெற்ற பயிற்சி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. டிராகன் டேக்வாண்டா குழுமம் சார்பில் இந்த பயிற்சி போட்டி உப்பளம் உள் விளையாட்டு மைதான அரங்கில் நடத்தப்பட்டது. இக்குழுமத்தின் நிறுவனர் மாஸ்டர் வினோத் தலைமையேற்று பயிற்சி போட்டியை துவக்கி வைத்தார். இந்த பயிற்சி போட்டியில் பல மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பயிற்சி பெற்றனர். இந்த பயிற்சி போட்டியில் 10வது கலர் பெல்ட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக சேவகர் டாக்டர் பிரபாகரன் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பேசி சான்றிதழ்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கிளை பயிற்சியாளர் மாஸ்டர் செல்வம், உறுப்பினர் பிரேம், சிலம்பரசன் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.